அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே நற்பண்புகள் பற்றி, நற்குணங்கள் பற்றி, நற்குணம் எவை என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டியும், அந்த நற்குணத்தை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ, கடைபிடித்து வருகின்றார்களோ, அவர்கள் அடையக்கூடிய உயர்வுகளை பற்றியெல்லாம் வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நற்குணத்தின் சிறப்புகளை பற்றியெல்லாம் நமக்கு மத்தியிலே கூறி காட்டியும், அந்த நற்குணத்தின் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருள்முறையாம் திருமறையிலே பெருமானாருடைய நற்குணத்தை பற்றி கூறுகின்ற பொழுது வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான், இன்னக லஅலா ஹுல்கின் அலீம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். மகத்தான நற்குணத்தின் மீது நீர் இருக்கின்றீர் என்பதாக, உம்மை நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக வல்ல ரஹ்மான் பெருமானாருடைய நற்குணத்தை இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் என்னென்ன நற்குணங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் ஒன்று சேர பெற்றவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, நற்குணம் நம்மவர்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், நற்பண்புகள் நம்மவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அழகான ஒரு வழிமுறையை வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாளராக இருப்பவர்களுடன் இருங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். சொல்லிலும் செயலிலும் யார் உண்மையாளராக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். உண்மையாளர்களோடு நாம் இருக்கின்ற பொழுது, உண்மையை பேசக்கூடியவர்களோடு நாம் இருக்கின்ற பொழுது, உண்மையான செயல்பாடுகளை செய்து வரக்கூடிய மக்களோடு நாம் இருக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களை நமது செயல்பாடும் அவ்வாறு ஆகிவிடும், நாமும் அவ்வாறு உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்பதற்காக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான், உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள். உண்மையாளர்களாக இருக்கின்றார்களே, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, நேர்மையாளர்களாக இருக்கின்றார்களே, நல்லவைகளை செய்து வரக்கூடிய நன்மக்களாக இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட நல்லோர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படி நல்லோர்களோடு நாம் இருப்பது அன்புக்குரியவர்களே நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கிறோம். நல்லவர்களோடு இருக்கின்ற பொழுது அந்த வழக்கம் நமக்கும் வரும், நாமும் நல்லவைகளை செய்யக்கூடியவர்களாக, நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நாமும் ஆகக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதற்காக, இருப்போம் என்பதற்காக வல்ல ரஹ்மான் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான், நல்லோர்களோடு இருங்கள் என்பதாக. அன்புக்குரியவர்களே, மென்மையை உலகத்தில் கடைபிடித்து வாழ வேண்டும், மென்மையானவர்களாக இருக்க வேண்டும். எவர் மிருதுவான தன்மையை தடை செய்கிறாரோ, பெருமானார் சொல்கின்றார்கள், எவர் மிருதுவான தன்மையை தடை செய்கிறாரோ அவர் நல்லது அனைத்தையும் தடை செய்கின்றார், நல்லது அனைத்தையும் தடை செய்து கொள்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸை அபூதாவூதிலே நாம் பார்க்கின்றோம். யாரிடத்தில் மென்மை இல்லையோ, யாரிடத்தில் நற்குணம் இல்லையோ அவரிடத்தில் தீய குணம்தான் இருக்கும், அவரிடத்தில் தீய குணம்தான் இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு உறுதியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நல்ல குணம் இல்லாத மனிதன் தீய குணத்தோடு தான் இருக்கக்கூடியவனாக இருப்பான், தீய மனிதனாக தான் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், பிறரை சபிக்காமல் இருக்க வேண்டும்,
அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஒரு மூமின் திட்டுபவனாகவோ சபிப்பவனாகவோ கெட்ட செயல் புரிபவனாகவோ கெட்ட வார்த்தைகளை பேசுபவனாகவோ ஒருபோதும் இருக்க மாட்டான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸை திருமதியிலே நாம் பார்க்கின்றோம். மூமினுடைய பண்பு என்னவென்று சொன்னால், அவன் நல்லவனாக இருப்பான், அடுத்தவர்களிடத்தில் நல்ல விதமாக பேசக்கூடியவனாக இருப்பான், கெட்ட செயல் அவனிடத்தில் இருக்காது, கெட்ட வார்த்தைகளை அவன் பேச மாட்டான், நல்ல வார்த்தைகளை கொண்டுதான் பேசக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட பண்புள்ளவன் தான் மூமின் என்பதாக பெருமானார் அடையாளம் காட்டிவிட்டு மூமின் அல்லாதவனுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். அவன் திட்டுபவனாக இருப்பான், பிறரை சபிப்பவனாக இருப்பான், கெட்ட செயல் புரிபவனாக இருப்பான், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்பதாக பெருமானார் நமக்கு சொல்லி காட்டுவது போன்று அமைந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள், இதற்கு நேர் மாறாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், மூமினாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்கள் அதிகம் சபிப்பது உண்மையாளர்களுக்கு அழகான பண்பல்ல என்பதாக பெருமானாரே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதிகமாக சபிப்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அழகான பண்பு அடுத்தவர்களை, அதாவது நல்ல விதமாக பேசுவது, அடுத்தவர்களுக்கு நாம் பேசக்கூடிய அந்த பேச்சின் மூலமாக அடுத்தவர்கள் நம்மின் பக்கம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நம்மை பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேச்சுக்களை மக்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர, அன்புக்கினியவர்களே, அடுத்தவர்கள் வெறுக்கும்படியான இப்படிப்பட்ட பேச்சுக்களை, அருவருப்பான பேச்சுக்களை, தீய பேச்சுக்களை பேசி அடுத்தவர்கள் நம்மை வெறுக்கும்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. அது மூமினான மனிதனுக்கு ஒருபோதும் பண்பல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாக, நல்ல விதமாக மக்களிடத்தில் நடக்கக்கூடியவர்களாக, நல்லதையே பிற மக்களுக்கு எண்ணி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். பிறரை கேவலமாக எண்ணாதீர்கள் என்பதாகவும் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. பிறரை கேவலமாக, அருவருப்பாக அடுத்த மனிதனை அவ்வாறு பார்க்காதே என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. அது ஒரு மூமினுக்கு பண்பல்ல என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நமது சகோதரர் முஸ்லிம் ஒருவரை கேவலமாக எண்ணுவது அவன் கெட்டவன் என்பதற்கு அதுவே போதுமானதாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸை முஸ்லிம் ஷரீஃபில் நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் இழிவாக எண்ணுகின்றான், இழிவாக பார்க்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதன் தான் கெட்டவனாக இருக்கின்றான். யாரை இழிவாக பார்க்கின்றானோ, யாரை இழிவுபடுத்துகின்றானோ, யாரை அருவருப்பாக பார்க்கின்றானோ அப்படிப்பட்ட மனிதன்தான் தீய மனிதனாக இருக்கின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்கினியவர்களே, இப்படிப்பட்ட இந்த பண்புகளை விட்டுவிட்டு, தீய பண்புகளை விட்டுவிட்டு நல்ல பண்புகளோடு வாழக்கூடியவர்களாக, அடுத்தவர்களை மதித்து வாழக்கூடியவர்களாக, அடுத்தவர்களிடத்தில் அக்கறை உள்ளவர்களாக, அன்போடு வாழக்கூடியவர்களாக, அடுத்தவர்களிடத்தில் நல்ல விதமாக பேசக்கூடியவர்களாக, நல்லதையே செய்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு தான் வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நல்லோர்களோடு இருங்கள் என்பதாக. அல்லாஹுவை பயந்து நீங்கள் நல்லோர்களோடு இருங்கள், இப்படிப்பட்ட பண்பு உங்களுக்கு வந்து சேரும் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே நற்பண்புகளோடு வாழ்ந்து வல்ல ரஹ்மான் அந்த நற்பண்புகளுக்கு கொடுக்கக்கூடிய உயர்வுகளை கொஞ்சமும் குறைவில்லாமல் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم